வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிவ்யூ பெட்டி. நான் பார்கோ K7. ஸ்கை ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு படம் போகலாம், ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்றதுனால இந்த மேக்ஸை மிஸ் பண்ணிட்டேன், காதலிக்கு நேரம் இல்லை, எல்லாம் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். அண்டு இந்த மதகத ராஜாலாம் இங்கே யூஎஸில் ஏனோ தெரியல எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு டைமில் ஸ்கை ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் வந்துருந்துச்சு. சரி போவோமே அப்படின்ட்டு இந்த ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி இந்த முந்தானேத்தி சண்டே வந்து இந்த படம் போய் பார்த்துட்டு வந்தேன் தேட்டரில். ட்ரெய்லரும் பார்க்கல, படம் எப்படி இருக்கும் என்னன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, நார்மலாக தான் போய் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருந்தது, இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1971 வந்து இந்தியா வந்து மொதல் தடவை வந்து பாகிஸ்தான் மேலே வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு பாகிஸ்தான் பைலட் ஒருத்த வந்து நம்ம சைடில் வந்து மாட்டிக்கிறான், அகமத் அப்படின்ட்டு பேர். ஸோ இவனை வந்து இன்ட்ராகேட் பண்ணுறாங்க, கொஞ்சம் நிறைய கேள்விலாம் கேட்குற சமயத்தில் இவன் வந்து அவங்க நாட்டோட ஒரு பெரிய அவார்டு ஒன்று வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு இருக்கிற இந்த அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டோன்னே 1965 ஏர் ஸ்ட்ரைக் நீங்கள் பண்ணீங்கல்ல அதுக்கு அப்படின்னும்போது அது கேட்குற உனக்கு கொடுத்தாங்க, நாங்கள் என்னடா ஜெயித்தோம் அப்படின்றாங்க. இல்லை, அதில் உங்களோட ஒரு ஃப்ளைட்டை வந்து நான் வந்து அடிச்சு நொறுக்கிட்டேன் அப்படின்றா. இவங்களுக்கு சஸ்பென்ஸ் ஆகிடுது. அது என்ன சஸ்பென்ஸு, அதில் வந்து டேபி அப்படின்ட்டு நம்ம இந்தியன் ஆர்மி நபர் ஒருத்தர் வந்து TK விஜயா அப்படின்னு படத்தில் சொல்கிறாங்க. பட் நிஜத்தில் வந்து அவர் வந்து தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்நாடகாக்காரர். ஸோ இவர் வந்து இவர் போன அந்த ஃப்ளைட்டு தான் அவன் இது பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவரை வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து நான் பார்க்கல, அதுக்கப்புறமா என்ன ஆனார்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளோட ஆர்மி வந்து அங்கே போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணிட்டு வராங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும், எல்லாருக்கும் பரம்வீர் சக்ரா கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஒரு நபர் டேபிங்கிற நபருக்கு மட்டும் பரம்வீர் சக்ரா கொடுக்கல. ஏன்னா வந்து ஆர்மி ஆஃபீஸ்லலாம் வந்து இவன் வந்து எந்த ஒரு ரூல்ஸுமே மதிக்க மாட்டேங்கிறான், பேச்சே கேட்காம இவன் மட்டும் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போனவன். ஸோ அவன் ரெக்லெஸ்ஸான ஒருத்தன், அவனுக்கு வந்து நம்மளாம் வந்து இந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. பட் விஷயம் என்னென்னா அவன் என்ன ஆனான்னே தெரியல. பாகிஸ்தான் சைடில் மாட்டிக்கிட்டான். அவனை கூப்பிட்டுன்னு வர்றதுக்கு ஆள் கிடையாது. இந்த மாதிரி ரெக்லெஸ்ஸாக அவன் மட்டும் ரூல்ஸை மதிக்காமல் போனாங்கிறதுனால பெரிய பெரிய சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ்லாம் அவனை கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் டீமையும் அனுப்ப மாட்டேன்றாங்க. இப்படி இருந்த சமயத்தில் தன்னோட அந்த காணாமல் போன அவரோட ஒய்ஃபு, அவருக்கு அப்போ தான் ஜஸ்ட்டு குழந்தை பிறக்கிற சமயத்தில், குழந்தை பிறந்த நாளில் தான் அவர் வந்து ஏர் ஸ்ட்ரைக்கே போகிறாரு. இப்படி இருந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்க குடும்பம் பல வருஷமாக இவருக்காக வந்து தேடி போராடுறாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அக்ஷய்குமார் அவரோட இம்மீடியட் பாஸு, அவரும் நிறைய முயற்சி மேற்கொள்கிறாரு. இந்த முயற்சியில் என்ன ஆச்சு, இந்த டேபி அப்படிங்கிற இந்த TK விஜயா அப்படிங்கிற இந்த பாலையாவோ அப்படிங்கிற அந்த கர்நாடகாக்காரர் இவர் என்ன ஆனார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது ஒரு ரியல் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால இது ஏன் எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கே இடம் கிடையாது. அது பார்த்ததுக்கப்புறம் ஆரம்பத்தில் சில இடங்கள்ல வந்து நாங்களா இந்த டாப் கன் மாதிரியே எடுக்கிறீங்களே, அப்புறம் ஹிந்திலையும் இப்போ ஒரு படம் ஒன்று வந்துச்சு லாஸ்ட் இயர், வார் கிடையாது, அப்புறம் வேறு ஏதோ ஒரு படம் கூட வந்துச்சு, அதுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணலன்னு நினைக்கிறேன். இதை மாதிரியே எடுக்கிறீங்க, ஒரு ஏர் ஸ்ட்ரைக் ஒரு படம்னா அப்படியே ஜெட்டில் இப்படி போகிறது இஷ்டத்துக்கு கதை விட்றீங்களேன்ற மாதிரி ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கு அப்புறமா தான் வந்து படம் அது கிடையாது. அது வந்து சும்மா சில சீன்கள் தான், ஒரு முக்கியமான இடங்கள் தான். அதுவுமே ஆக்சுவலாக சூப்பராக எடுத்திருந்தாங்க. எனக்கு மனசில் பட்டுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி கிராஃபிக்ஸ் மாதிரி பண்ணுறீங்களேன்ட்டு. பட் அதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி மெயினான விஷயத்துக்குள்ளலாம் போகும். படம் முடியும் போது கண்ணில் இருந்து தண்ணியே வந்துடுச்சு. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு மனசை உறுத்துற மாதிரியான ஒரு கதையாக இருந்தது. இப்படி ஒன்று நடந்திருக்கே அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போதும் அதை பற்றி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போதும் ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்து வருத்தமும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் முடிஞ்சால் ஒரு தடவை பாருங்கள். நல்லாவே எடுத்திருந்தாங்க படம், அவ்வளோ சூப்பராக எடுத்துருங்க. இப்போல்லாம் வர இந்த ஹிந்தி படத்தோட இந்த வார் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக எடுக்கிறாங்க. கிராஃபிக்ஸ்ன்னு எந்த இடத்துலையுமே படலை, அந்தளவுக்கு நல்லா நேர்த்தியாக இருந்தது சீன்ஸ்லாம். அக்ஷய்குமாரோட நடிப்பும் நல்லா இருந்துச்சு, அப்புறம் மியூசிக்கும் நல்லா இருந்தது. என்ன சில இடத்துல கொஞ்சம் நிறைய பாட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, எந்த பாட்டும் பெருசாக ஈர்ப்போட இல்லை. ஸோ மற்றபடி அது பெருசாக ஒரு இதுவாகவும் தெரியல, நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அமரன் எல்லாம் ஒரு படம் இது மாதிரியா அது மாதிரியான்னு சொல்ல முடியாது, ஒரு படம் ஒரு யூனிக். இது ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ஒரு ரியல் ஸ்டோரி, அது ஒருத்தரோட ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பெருமையும் இருந்தது, ஒரு வருத்தமும் இருந்தது. மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள். தட்ஸ் அபவுட் ஸ்கை ஃபோர்ஸ். அடுத்த ரிவ்யூவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.